நேத்து வந்து வீடியோ போட்டிருந்தேன் அந்த 6 குட்டீஸ்ங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிளேஸ் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ட்ரை பண்ணும்போது தான் இழுப்பூர் மேட்டுச்சாலையில இருக்கிற பைரவ் ட்ரஸ்ட் அங்க வந்து அவங்கள்ட்ட தான் வந்து 6 பப்பீஸ்க்கும் அவங்களுக்கு ஒரு வகையா வந்து வீடு அமைஞ்சிருச்சு. இங்க வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ஒரு என்டையர் ஃபேமிலியே வந்து அவங்க இத்தனை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 டாக்ஸ் கிட்ட வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. முக்கியமா இந்த 200 டாக்ஸும் வந்து போய் எந்த இடத்துல அடிபட்டிருக்கோ இல்ல நோய்வாய்ப்பட்டிருக்கோ எல்லாத்தையுமே ரெஸ்கியூ பண்ணி அவங்க வந்து எடுத்து வந்து இங்க வந்து பாத்துக்கிறாங்க. என்னால முடிஞ்ச ஒரு விஷயத்த வந்து நான் டொனேட் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொரு பர்சனும் உங்களால முடிஞ்ச ஒரு விஷயத்த டொனேட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு தனிப்பட்ட ஃபேமிலியா அவங்க இங்க அந்த ஒரு விஷயத்த பண்றதுக்காக அவங்க படுற ஒரு எடுக்கிற ஒரு மெனக்கெடல் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதுக்கு வந்து நம்ம சில நேரம் நம்மளால நேரடியா போய் ஹெல்ப் பண்ண முடியாது. நீங்க ஒரு ஃபுட்டாவோ இல்ல மணியாவோ நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா 100% சேஃபா அவங்க வந்து அந்த குழந்தைங்களுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த 6 குட்டீஸையும் வந்து நானே என் ஹஸ்பண்ட் தான் கொண்டு வந்து இங்க விட்டோம். அவங்களுக்குன்னு ஒரு பிளேஸ் வந்தது வந்து எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உண்மையிலே நம்மளெல்லாம் விட இந்த மாதிரி எடுத்து பண்றாங்கல்ல அவங்களுக்கு ரொம்ப புண்ணியம் போய் சேரும். உதவுறவங்களுக்கு அதே மாதிரி புண்ணியம் போய் சேரணும். ஸோ நம்ம செய்யற புண்ணியம் வந்து நமக்கு அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு தொடரும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் நம்ம கண்டிப்பா பண்ணணும்னு சொல்லுவேன். ஹெல்ப் பண்ண போறவங்களுக்கும் பெரிய பெரிய வாழ்த்துக்கள். நன்றி.